தமிழ் கல்லூரியில் வந்து மாணவர்களை சேர்த்து படிக்க வச்சாங்க. அப்போ ஐயாவையும் கூட்டிகிட்டு போனார் சாமி. கூட்டிகிட்டு போய் ஐயா வந்து திருவாசக வகுப்பு நடத்தும் பொழுது எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருவாசகம்தான் என்னை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொன்னார். ஏன்னா சிவபுராணம் வந்து தினசரி படிக்கிற வழக்கம் இருந்திருக்கு. அப்போ சாமி வந்து திருவாசகம் சொல்ல சொன்னபோது சிவபுராணம் சொன்னாங்களாம். ஐயா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தான் சாமி கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதான் சொன்னார், திருவாசகம் தான் என்னை இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. கல்லூரியில் எப்படி படிப்புன்னா, உணவு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடை தட்டில் வாங்கிக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு இடம், விடுதியில் ஒரு துணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கும், பாய், அதுக்குரிய இடமெல்லாம் அங்கே வச்சுக்கணும். தட்டு, டம்ளாரு, தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டில், இதுதான் கைவசம் இருக்குது. மாதம் ஒருக்கா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய்க்கு, கை கால் தேய்ச்சிக்கிறதுக்கு, தேய்ச்சிக்கிறதுக்கு. அப்புறம் சாப்பாட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாதத்தை வாங்கிக்கணும். வாங்கிட்டா அதை அப்படியே எடுத்து வச்சா இரவு அதில் தான் சாப்பிட்டுக்கணும். இரவு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடை தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி வச்சா அந்த சாப்பாடு அடுத்த நாள் காலையிலுக்கு. ஒரு வேளை மத்தியானம், ஒரு வேளை தான் சாப்பாடு. அதை எத்தனை வேலைக்கு சாப்பிட்டுக்கணும்? அதை 3 வேளைக்கு சாப்பிட்டுக்கணும். இப்படி தான் அவங்கெல்லாம் தமிழ் படித்தாங்க. அன்றைக்கி அவங்க படித்த தமிழ் என்பது இவ்வளோ அந்த சமயத்துக்கு நம்ம ஐயா கூட படித்தவங்க யார் அப்படின்னா, நம்முடைய பேரூர் திரு சாந்தலிங்கம் திருமடத்தினுடைய முன்னாடி குருமகா சன்னிதானமாக இருந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் ஐயாவோட படித்தவங்க. வீரசைவ மரபில் என்ன வழக்கம் இருக்குன்னா, வீரசைவர்கள் அவங்களுக்கு எல்லா வகையிலும் உணவு சமைக்க போடுறதுலேருந்து எல்லாமே செய்யணும். வேறு சமயத்தான் வேறு நெறியில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் அவங்க சாப்பிட மாட்டாங்க, வேறு எந்த வகையிலும் கொண்டு புழங்கிக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஐயா சொல்லுவார், எக்ஸாம் வரும்போது அப்ளை பண்ணுவாங்களாம். ஏதாவது எக்ஸாம் வரும்போது அப்போ எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா, நம்ம சாமி அப்போ வந்து வெள்ளை வேட்டியாம், ராமசாமி அடிகளார் வெள்ளை வேட்டியாங்க, அவங்க எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போடுறாங்களோ அங்கே இவங்க போட்டுக்குவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக உணவு சமைக்கிறதுக்குன்னு ஆள் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கூட போனால் நமக்கு என்ன உண்டு, பரீட்சையும் எழுதிக்கலாம், கையோட என்ன உண்டு, சாப்பாடும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சென்டர் வந்து அந்த சென்டர் போட்டுவாங்களாம். அங்கே போய் அவங்களோட இருந்தால் உணவுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வடை பாயாசம்லாம் ஒன்றும் இல்லை, அரிசியை உடச்சி வச்சுருப்பாங்க, உப்புமா செஞ்சு வைப்பாங்க, அவ்வளோதான். அதை சாப்பிட்டுட்டு பரீட்சை எழுதிட்டு அவர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறார். அப்போ சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவங்க பேரூர் போயிடுறாங்க பரீட்சை முடிச்ச பின்னாடி. அங்கே போன பின்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மயிலமில் எப்படி ஒரு தமிழ் கல்லூரி இருக்கிறதோ அது மாதிரி ஒரு தமிழ் கல்லூரி பேரூர்லேயும் தொடங்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ தமிழ் கல்லூரி தொடங்குகிற பணியும் நடக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, உடன் பயின்றவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாங்க, இது மாதிரி நீங்கள் இந்த கல்லூரியில் வந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஐயாவுக்கு போன கடிதத்தை ஐயா எடுத்துகிட்டு போய் நம்ம சாமிகிட்ட கேட்குறாங்க. சாமி நீங்கள் போய் பணி செய்யன்னு சொன்னபோது அவங்க கிளம்பி பேரூர் வந்தாங்க. இப்படி தான் நமக்கு ஐயாவினுடைய வருகை நல்லாத்தூரிலிருந்து பிறவா நெறியளிக்கும் பேரூருக்கு வருகை தந்த அமைப்பு அப்படி தான். அந்த கல்லூரியில் அவங்க இருந்து தொடக்க காலகட்டத்திலேருந்து நடேச கவுண்டர், கோவை கிழார், பழைய சுந்தரசுவாமிகள், கந்தசாமி முதலியார், இவங்கெல்லாம் இருந்து பாடம் சொல்லிய காலத்தில் உடன் பணி செய்தவங்க நம்ம ஐயா. பேராசிரியர் நாரா சென்னியப்பனார் ஐயாவிடம் மாணவராக இருந்தவங்க, பின்னால் ஐயாவோடு பணி செய்தவங்க. இருவரும் மாலை நேரம் ஆகிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஐயா வீடு செல்வபுரத்தில், நம்ம ஐயா பேரூரில் ஐயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாரை குறிக்கும் அப்படின்னா நம்ம ஐயாவை தான் குறிக்கும். ஐயாவுக்கு அப்புறம் வந்த எல்லாருமே அண்ணா தான். அங்கே சென்னியப்ப அண்ணா தான், முத்தன். இன்னைக்கு வரைக்குமே ஐயா நாங்கள் யாரையுமே கூப்பிட மாட்டாங்க, ஒரே ஒருத்தர் தான் நம்ம ஐயா மட்டும்தான். அது சிறப்பாக ஆசிரியர் ஐயா. நம்ம ஆசிரியர் என்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. என்னன்னா, ஆசுன்னா குற்றங்களை நீக்குபவர் ஆசிரியர் என்று சொல்லக்கூடியது. நம்ம ஐயா ஒரு விளக்கம் கொடுப்பார். என்னன்னா, அதெல்லாம் சிறப்பாக விளக்கம் கொடுக்க ஐயாவுக்கு தான் முடியும். ஆசுன்னா குற்றம், இயல்பிலேயே தன்னிடமிருந்து குற்றங்களை நீக்கி கொண்டவனும் தன்னை சார்கின்ற மாணாக்கருடைய குற்றங்களை நீக்க வல்லவனுமாகிய எவனோ அவனே ஆசிரியர்.
தன்னை சார்பாருடைய குற்றத்தை நீக்க வல்லவன் மட்டுமல்ல, தன்னுடைய குற்றங்களை நீக்கி கொண்டவனும் தன்னை சார்பாருடைய குற்றங்களை நீக்க வல்லவனும் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கம் ஐயா கொடுக்குற விளக்கம். அது ஆசிரியர் ஐயா என்ற பெயர் ஐயாவுக்கு மட்டுமே அது சிறப்பு பெயராக அமைஞ்சது. சாயந்தரம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ சிவபிரகாஷ் அண்ணா சின்ன பையனா, அண்ணாவை கூட்டிகிட்டு அம்மாவோட வந்து ஐயா வீட்டில் சென்னிப்பையா வீட்டில் விட்டுருவாங்களாம். விட்டுட்டு சென்னிப்பையாவும் நம்ம ஐயாவும் கிளம்பி பேரூர் குளம் இருக்கு இல்லைங்களா, அது படியில் போய் உட்காந்து படிப்பாங்களாம். தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம் பின்னால் புராணம் வரைக்கும் படிச்சிருக்காங்க. எதேச்சையாங்க போன வாரம் சமயத்தமிழ் இதழ் வந்து மெய்ப்பு திருத்துற பணி நடக்குதுன்னு சொன்னாங்கன்னு சும்மா ஐயா பார்க்கும்போது போயிருந்தேன் நான். சென்னிப்பை ஐயா பார்க்குறக்கு டேபிள் மேலே புக்கு வச்சுருந்தாரு. ஐயாவோட சேர்ந்து நம்ம ஐயாவும் சென்னிப்பண்ணாவும் சேர்ந்து மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளையினுடைய காந்திமதி பிள்ளை தமிழ் படிச்சிருக்காங்க. 2 பேரும் உட்காந்து பிரபந்த திறத்தில் படிச்சிருக்காங்க. படித்த போது இந்த முழுக்க உலா படிச்சிருக்காங்க. உலா படித்த போது அந்த பக்கம் முழுக்க குறிப்பு எழுதியிருக்காங்க. எல்லாம் எங்கெங்கே முடியுதோ 2 பேரும் குறிப்பு எழுதியிருக்காங்க. மாற்றி மாற்றி ஐயா கொஞ்ச நேரம் படிப்பாராம், இவர் ஐயா படிக்க எழுதுவாராம். அப்புறம் சென்னி பண்ண கொஞ்ச நேரம் படிப்பாங்களாம், சைடில் எழுதுவாங்களாம். அதாவது மூளை மட்டும்தான், உரையெல்லாம் ஒன்றும் இல்லை, மூளை பாடங்களை வச்சுக்கிட்டே எழுதுறது. அதில் ஒரு பகுதி அறிவை என்ற பெண்ணினுடைய பருவத்தில் 7 பருவங்கள் ஒன்று அறிவை. அந்த பருவத்தில் அறிவை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை 63 நாயன்மாருடைய வரலாறோடு சேர்த்து வச்சுருப்பாங்க. அவர் கூந்தல் எப்படி இருந்ததுன்னா, நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் வந்து இரவு போய் நெல் அரிக்க போனார் இல்லையா, அந்த இரவு எப்படி இளையான்குடி மாறனாயினாருங்க. அப்போ நெல் அரிக்க போகும்போது அந்த இருட்டு எப்படி இருந்ததுன்னு இல்லையா, அந்த இருட்டு மாதிரி முடியாம். ஒவ்வொன்றும் சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடையை பறித்திட்ட யானையை கொள்வதற்காக எரிபத்தர் வீசினார் இல்லையா, அந்த மழு அதனுடைய ஒளி மாதிரி அவருடைய கண்கள் ஒளியாம். அவர் ஒவ்வொன்றும் கால் தொடை எப்படி இருக்குன்னா, அப்பூதி அடிகளுடைய பையன் திருநாவுக்கரசு போய் வாழை அடிக்க போனான் இல்லையா, அந்த வாழை மரத்தினுடைய தண்டு போல தொடையாம். இப்படி ஒவ்வொன்றும் 63 வரலாறுகளுடைய பகுதியில் தலை முதல் கால் வரையுமான பகுதியை அப்படியே அழகாக எடுத்து 63ஓட பொருத்திய பகுதியை எடுத்திருப்பார். போயிருந்த போது ஐயாவும் நானும் தான் போயிருந்த போது காட்டினார். அதை இந்த தடவை சமயத்தமிழில் கட்டுரையாக கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிங்கய்யா படிச்சிங்க அப்படின்னா, எல்லாம் இந்த குளத்தங்கரையில் உட்காந்து நானும் உங்கள் ஐயாவும் படித்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ என்ன சொல்கிறதுனா, பட்டியப்பனார் ஐயா சொல்லுவாராம்ங்களா, அதாவது அகத்திய மாமுனிம்பாராம். நம்ம பட்டி முனிவர் சொல்லும் பொழுது ஐயாவை சொல்லுவார் அகத்தியர் மாதிரி மாறான். ஏன்னா உயரம் அந்த மாதிரி தான், ஆனால் எல்லா விஷயங்களும் அவருக்குள்ளே இருக்கும். இத்தனை விஷயம் தனக்குள்ளே இருக்கே அப்படிங்கிறத அவர் தன்னடக்கத்தோடு வச்சுக்கிட்டாலும் யாருக்கும் மறைக்க மாட்டார். யாராவது போய் கேட்கணும்னு நினச்சா அவ்வளோ இறங்கி வந்து சொல்வதில் ஐயா மாதிரியான ஒரு குணம் யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு எளிவந்த தன்மை வந்து ஐயாவிடம் உண்டு. அதாவது சிவத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காத தன்மை ஐயாவிடம் மட்டும்தான் இருக்குது. வள்ளுவர் சொல்லுவார், சொல்வது யாருக்கு எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிறையா மேடைகளில் பேசுவாங்க, வகை வகையாக சொல்லலாம். ஆனால் சொல்லிய வண்ணம் செயலில் இருப்பது வெகு சிலர் மட்டும்தான். அதில் நமக்கு மிகச்சரியான சான்று யாருன்னா ஐயா மட்டும்தான். என்னன்னா, ஒரு தடவை என்ன சொன்னார்னா, ஒரு நிகழ்ச்சியில் ஈரோடு நமக்கு நூல்கள்லாம் வெளியிடும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, அண்ணா வந்து அந்த வெளியீட்டுக்கான ஒரு தொகையை வந்து உள்ளார கவரில் வச்சு தேங்காய் பழமெல்லாம் வச்சு அந்த பைக்குள்ளே வச்சுட்ருவாங்க. அந்த பையை கொண்டு போய் வீட்டில் வச்சுருவாங்க. ஒரு நாள் கழித்து அம்மா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, உள்ளே இருக்கிற பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கவரை மட்டும் எடுத்து டேபிள் மேலே வச்சுருவாங்க. அப்புறம் ஐயா வந்து ஒரு நாள் கழித்து என்ன இவ்வளோ பணம் இருக்குது என்ன ஏதுன்னு கேட்பாராம். அப்புறம் அதோட முடிஞ்சிடும் அந்த விஷயமே. அண்ணா அப்புறம் அவர் சமாளிப்பில் பேசி முடிப்பார். அவர் அதாவது அமைப்பாளர் வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் தான். எல்லாரையும் மிரட்டிடுவார், எல்லாரையும் வந்து ஒரு உருட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஐயாவிட்ட போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க,
ஐயா வந்து ஒரு சின்ன உருவமாக தான் இருக்க முடியும் அவர். ஏன்னா அங்கே ஒருத்தர் பேச முடியாது, ஐயாட்ட வந்து யாருமே பேச முடியாது. அப்புறம் சொன்ன உடனே அதை வந்து ஒரு நினைவு கூர்ந்த நிகழ்ச்சி சொல்கிறார். என்ன சொன்னார்னா, நீங்கள் ஈரோடு மக்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். முடிப்பாகவே இருக்குது அப்படிங்கிறார். எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னாரு. அப்போ ஒன்றும் பெருசாக நமக்கு தோணலை. ஆனால் தன்னுடைய முடிவு காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நோட்டு போட்டு எழுதி இவங்க இன்னென்ன வகையில் சபையிலிருந்து இன்னென்ன வகையில் பணம் வந்திருக்கு, இவ்வளோ இருக்குது, அதை நீ திருப்பி என்ன செய்யணும், திருப்பி சபைக்கு செய்யணும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காரு, எழுதியும் வைத்து அண்ணாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன, ஒரு பணத்தின் மீது எந்த ஆசையும் இல்லாமல் நம்ம கையில் பணம் ஒரு 1000 ரூபா வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கான செலவு என்ன, 1000 ரூபா வந்ததுன்னா 1500 செலவுக்கு தயாராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் அதான் சொல்வது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறது ஐயாவிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய தன்மை. அது தன்னுடைய இருக்கிற காலம் வரைக்குமே ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்தாங்க. அவங்களாம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. அதாவது சென்னிப்பண்ணா, வையாபுரி ஐயா, முத்தண்ணா இவங்கெல்லாம் சைவத்திற்கு கிடைத்த ஒரு பெரும் கொடை. அது நமக்கு சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய தவ பயன். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லிட முடியாது, பெரியவங்களுடைய விஷயம். காஞ்சி மடத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு பெரிய விழா நடத்துகிறாங்க. விழா நடத்தும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு சிறப்பு செய்கிறாங்க. அதில் வந்து எல்லாருக்கும் தபால் எழுதுகிறாங்க. எழுதி நீங்கள்லாம் வந்து விருது வாங்கிக்கணும் அப்படின்னு எழுதுகிறாங்க. எவ்வளவு சமயத்தில் உரைப்புன்னு பார்த்துங்க. விருது பணம் அப்படின்னா இன்றைக்கி என்ன சூழல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படி விருது, அதுக்கு வந்து இவ்வளோ கிராம் தங்கம், ஒரு மெடல், எல்லாம் ரொக்கம் பணமும் கூட, ரொக்க பணம் கூட கொடுத்து விருது அறிவிச்சு கடிதம். உடனே அதுக்கு பதில், நாங்கள் சித்தாந்த சைவன், சித்தாந்த சைவர்கள் ஏகான்மவாதியிடம் சென்று விருது பெறுதல் என்பது முறை அல்ல, அதனால் இந்த விருதை பெறுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கடிதம் அனுப்பிச்சுறாரு. இதே மாதிரி ஒரு கடிதம் சென்னிப்பண்ணாவுக்கு போயிருக்கு. அண்ணாவும் என்ன செஞ்சிருக்காருன்னா உடனே கடிதம் அனுப்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் யார்கிட்டையும் பேசிக்கல. 2 பேரும் ஒரு இடத்துக்கு பேரூரில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது இயல்பா இது மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கடிதம் வந்தது, உங்களுக்குமா வந்தது? அம்மா என்ன பண்ணீங்க? இல்லை விருது வாங்க விருப்பம் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டேன். நானும் அப்படியே அனுப்பிச்சிட்டேன். 2 பேருக்கு ஆச்சரியம் பாருங்களேன். ஒத்த தன்மை இருக்கு இல்லையா, ஒத்த அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, சைவத்தின் மீதான கொண்ட உரைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் பெரிய விஷயம். இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே வந்து சேர்ந்தாங்களா பேரூரில். இப்போ காஞ்சிபுரத்தில் 229வது குருமகா சன்னிதானமாக இருந்தவங்க சீர்வலர் சீர் ஞானப்பிரகாச தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள். ஐயா என்ன சொல்லுவாருன்னா, என் வாழ்க்கையை மாற்றினது பூரா சாமியார்கள் பாரு, மடாதிபதிகள் தான் என் வாழ்க்கையவே மாற்றி அமைச்சாங்க. ஏன்னா நான் படித்தது மடத்தில், வேலைக்கு வந்தது மடத்தில், சைவ சித்தாந்தம் படித்தது சாமிகிட்ட. இவங்க ஒவ்வொருத்தரும், அதுவும் குறிப்பாக எல்லாரும் பேரும் சிவப்பிரகாசமாக தான் இருக்கும். அப்புறம் சித்தாந்த பாடம் எடுக்க வச்சது சிவபிரகாச சுவாமிகள் தான். ஐயாவுக்கு சிவப்பிரகாசம் என்ற பெயர் ரொம்ப பிடிக்கும். 2 வகையில். பையனுக்கும் அவர் பெரிய அண்ணாவை பேர் சிவபிரகாசம் தான் அண்ணாவுக்கு பேர் வச்சாரு. ஐயா விரும்பி செய்த நூல் வந்து சிவப்பிரகாசம் பன்னீர் சூத்திரமும் குடைநூலும் பன்னீர் சூத்திரம் என்ற நூல். அது சிவப்பிரகாசத்துக்கு நிறைய செய்யணும்னு விருப்பப்பட்டு போனாங்க. காஞ்சிபுர சுவாமி எழுதின சிவப்பிரகாச உரையை திருத்தி போட்டாங்க. காஞ்சிபுர சாமி அப்போ வந்து பேரூர் மடத்தில் வகுப்படுத்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் கூட இருந்து படித்தவங்க. இவங்கெல்லாம் யார் யாருன்னா, சொர்ணா சோமசுந்தரம்மா, நம்ம ஐயா, சென்னிப்பண்ணா, முத்தண்ணா, இவங்கெல்லாம் கூட இருந்து படித்தவங்க. அப்போ அவங்ககிட்டே சாமிகிட்டேயே தீக்கையும் பெற்று கொண்டவங்க. முதல்ல ஈரோடு பாடம் நடத்த வந்தபோது ஐயா சொல்லியிருக்காரு, என்னென்னா நீங்கள்லாம் படிக்கிறீங்க, சிவஞான போதத்தில் 8ஆம் சூத்திரத்துலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தாராம். நீ மாணவர்கள்லாம் கேட்டாங்க, ஏங்க சுவாமி 8ஆம் சூத்திரத்தை சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டபோது, இல்லை
சிவன் ஞானபோதம் உள்ளிட்ட மெய்கண்ட சாத்திரங்களை கேட்கணுன்னா தீக்கையெல்லாம் பெற்றிருக்கணும். நீங்கள்லாம் பாடம் நடத்துறதுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் போய் தீட்சை வாங்குங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, நான் பேச முடியாது. அதனால் நான் 8ஆம் ஜோத்திரத்துலேருந்து நடத்துகிறேன். ஏன்னா எங்களுக்கு எங்கள் சாமி பாடம் நடத்தும்போது 8ஆம் ஜோத்திரத்துலேருந்து தான் நடத்தினாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ நம்ம ஈரோடு மக்கள் எவ்வளோ சைவத்தில் இருந்தாங்கன்னு பார்த்துங்க. இல்லைங்க ஏன் நீங்கள் முதல்ல இருந்தே நடத்தலாம், ஏன்னா நாங்கள்லாம் தீக்க வாங்கினவங்க தான் இருக்கோம். ஐயா அப்படியா, யாரெல்லாம் அனுஷ்டானம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் கை தூக்குனாங்களாம். சரி, யாரெல்லாம் சிவபூஜை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் எல்லாரும் கை தூக்குனாங்களாம். ஐயா அப்படியே யோசிச்சுட்டு, வழக்கமாக ஆசிரியர் சிவபூஜை வாங்கிட்டு மாணவர்கள் அனுஷ்டானம் வாங்கி இருந்துக்கிறதா முறை. ஆனால் நீ இங்கே மாறி இருக்கு, நீங்கள்லாம் சிவபூஜைக்காரங்களாக இருக்கீங்க, நான் இன்னும் அனுஷ்டானத்தில் தான் இருக்கேன். அதனால் முதல்ல நான் தான் போய் என்ன செய்யணும், பூஜை வாங்கிக்கணுமேன்னு சொல்லி அப்போவே போய் என்ன செஞ்சார், காஞ்சிபுரம் மடத்தில் போய் பூஜை எடுத்துக்கிட்டாங்க ஐயா. அந்த அளவுக்கு ஈரோடு மண் ஐயாவுக்கு மிக நெருக்கமானது. ஐயா இறுதி வரை நேசித்த ஒரு நிலம் என்று சொன்னால் அது ஈரோடு தான். ஈரோடு வருவதற்கு தான் ஐயா விரும்பி தொடர்ச்சியாக வந்தாங்க. கடைசியில் கூட ஒரு நூல் பதிப்பு பணி சவுண்டராமலிங்கம்னு ஒருத்தர், அவங்க ஐயாவுக்குலாம் நெருக்கவங்க, ஐயாவுக்கு தெரியும். அவங்க வேற ஏதோ கேட்டபோது சொன்னாங்களா, ஐயா சொன்னாங்களாம், என் எழுத்தெல்லாம் ஈரோட்டுக்கு தான் சொந்தம், அவங்க பார்த்து எங்கே யார்கிட்ட கொடுத்து போகிறனாலும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கும் சென்னி பையா சொல்லுவாங்க, எப்படி தான் ஐயாவை மயக்குனீங்களோ, ஏதோ வெங்கடாசலம் வந்து ஐயாவுக்கு அப்படி ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்டாரு போல், இல்லைன்னா ஐயாட்டிருந்து எழுதுகிற பணி கிடச்சிரும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஈரோடு அவரால் பெருமை பெற்றது தான் அதிகம். ஈரோடு நாத்திகத்தினுடைய மண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம மீனாசுந்தர முதலியார் பேசுவார், சொல்லுவாராம், நாத்திகத்திற்கு ஈரோடே சாடும் என்பர் அறிவிலார், ஆத்திகத்திற்கும் அத்தே துணை அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காராம் நம்ம இருமொழி கொண்டல் மீனாசுந்தரம் முதலியார். ஏன்னா நாத்திகத்துக்கு தான் ஈரோடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியாதவங்க சொல்கிறது. நாத்திகத்துக்கு இது நமக்கு வந்து நாஸ்திகத்தை தான் நினைக்கிறோம், ஆனால் ஆத்திகத்திற்கு ஈரோடு துணை அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சுந்தரமூர்த்தி ஐயா, நம்ம ஐயா அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வகுப்பு நடத்தக்கூடிய அமைப்பு கிடக்குது. அந்த வகையில் சைவ சித்தாந்த சபை தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், ஈரோட்டில் வந்து இன்னொருத்தர் சமீபத்தில் கூட கேட்டாங்க, வெள்ளி விழா மாநாடு நடத்தும் பொழுது பெரியார் பிறந்த மண்ணில் எப்படி நீங்கள் சைவ சித்தாந்த மாநாடு நடத்தலாம் அப்படின்னாங்க. பெரியார் பிறந்த மண்ணு தான் இப்படி சைவ சித்தாந்த மாநாடு நடத்துகிற அளவுக்கு உயர்ந்தோங்கி நிற்கிறது என்பதாகத்தான் காட்டுவதற்கு தான் அதெல்லாம் முக்கியமானது. அந்த வகையில் ஐயா அவர்கள் நமக்கு இன்றைக்கும் இதுக்கு முன்பு சாமி நமக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று அத்திவிதப்பட்டு நின்றார் சொல்லுவார், நிற்கிறார். தொடர்ச்சியாக நமக்கு அறிவிப்பானும் அறிகின்றவனாகவும் அறிகின்ற மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றவனாக இருக்கார். இறைவன் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம ஐயா நம்மோட இருந்து அறிவிக்கின்ற நம்முடைய அறிவிலே உடனாய் கலந்து நின்று ஒவ்வொரு நிகழ்விலும் தொடர்ச்சியாக நம்மை ஆற்றுப்படுத்தி வருகிறார்கள். ஐயா அவங்களுடைய இந்த நினைவு நாளை போற்றுகிறார் குருபூஜை நாளில் சிவபிரகாஷ் சுவாமிகளை இப்போ நம்ம சிந்திக்கிறதுனா ரொம்ப முக்கியமானது. அவருடைய நூலில் கற்பனை களஞ்சியம் என்று அவருக்கு ஒரு பெரிய பேருண்டு. அவரை வந்து கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்று கற்பனை பண்ணி சொல்கிறதுல இலக்கிய நயத்தோடு சொல்கிறதுல சிவபிரகாஷ் சுவாமிக்கு அவர் தான் நிகர். அதனால தான் சிவபிரகாஷ் சுவாமியை கற்பனை களஞ்சியம்னு சொல்கிறது. ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா சிவபிரகாஷ் சுவாமி சந்நிதிக்கு வந்து வணங்குங்கம்பாங்க. நல்ல சித்தாந்த அறிவு வரணுமா பேரூர் வேலபதேசியர் குருமூர்த்தம் போய் வணங்குங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் ஐயா சொல்லக்கூடியது. நல்ல கல்வி கேள்வியில் ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்றால் சிவபிரகாஷ் சந்நிதிக்கு வருவது என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடலை சொல்லி அடுத்ததாக இருக்கக்கூடிய சொல்கிறது. அம்மைக்கும் இறைவனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இறைவன் வந்து கல்யாணம் ஆகி இருக்கார், பொண்ணு அம்மா இருக்காங்க. இறைவன் சொல்கிறாங்க, இது வரைக்கும் தங்கையாருடைய திருமணத்தில் சொன்னீங்களா பாடுங்க இல்லை, அது பின்னால் வருங்க, இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நீ என்னமோ பண்ணிட்ட சாமி எப்போ சொல்லுவாங்க,
இறைவனுக்கு அம்மைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மாமனார் மாமியார் கிடையாது, நங்கையா குழந்தையோ கிடையாது, எந்த குடும்ப பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான், அச்சால அவரை கேட்குறக்கு யாரும் இல்லை, எதுவும் கிடையாது. அம்மாவுக்கு தான் வேற ஏகப்பட்ட உறவுகள் அதிகம், சகோதரன் அப்படிங்கிற உறவெல்லாம். இவருக்கு ஒன்றும் கிடையாது. சாமிகிட்ட சொல்கிறாராம், இது வரைக்கும் எப்படி இருந்தோ தெரியாதுப்பா, நாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணியாவது பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். விவசாயமா, விவசாயத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு சாமி. விவசாயத்துக்கு மாடெல்லாம் வேணும், விதை வேணும், ஆளுகள்லாம் வேணும், அதுக்கு உழுகிறதுக்கு மாடு வேணும், கலப்பை வேணும், இத்தனை உருப்படி வேணும். நம்ம ஆள் எப்படியாவது சொல்லி அப்படியே தள்ளி விட்டுறலான்னு நினைக்கிற ஆள். வீட்டுக்காரம்மா விடுவாங்களா? அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? இல்லை இல்லை, நான் அதுக்கெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன், நம்ம திருமால்கிட்ட போய் வாங்குவோம். அவர்கிட்டயா? அவர்கிட்ட எதுக்குமா போய் வாங்கணும்? அந்த மனுஷன் தான் உலகத்தையே அளந்து வச்சிருக்காரு, உலகத்தை அளந்து அவர் தானே வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் கொஞ்சோண்டு இடத்த என்ன செய்வோம், விவசாயத்துக்குன்னு வாங்கிக்குவோம். சரி சரி வாங்கிக்கலாம் விடு, அவங்க சைட்லேருந்து தானே வாங்க போகிறோம். உங்கள் அண்ணன்ட்ட நீ கேட்டு வாங்க போகிற, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் விதைக்கு என்ன பண்ணுறது? உன் ஃப்ரெண்டு இருக்கார்ல, நண்பர் குபேரன், அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் விதைகளை வாங்கிக்குவோம். சரி, நண்பர் தானே, நண்பன்கிட்ட வாங்கணும்னு பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். அப்புறம் கலப்பைக்கு என்னம்மா பண்ணுறது? பலராமன்கிட்ட கேட்டோம்னா சும்மா அவர் தோளில் தானே வச்சுருக்காரு, என்ன பண்ணுறாரு, அதை வச்சுக்கிட்டு கலப்பையை பலராமன்கிட்ட வாங்கிக்குவோம் அப்படிங்கிறாரு. சரிங்களா? அப்புறம் சரி, கலப்பை இருக்குது, மாடு உழுவுறதுக்கு மாடு, யமன்ட்டு ஒரு எருவு மாடு இருக்கா? ஆமாம், அவன் வச்சுருக்கான். அப்புறம் இன்னொரு மாடு, நீர் உட்காந்துருக்குதுல ஒரு மாடு, அதுவும் சும்மா தானே இருக்குது, அங்கேருந்து ஒரு எருவு மாடு ஓட்டிகிட்டு வந்துடுவோம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு மாடை வச்சுக்குவோம், 2 மாடை என்ன செய்வோம், வச்சுக்குவோம், பயன்படுத்தி கொள்வோம் அப்படிங்கிறாரு. தெரியும். ஏம்மா இந்த கலப்பை இருக்குது, கொழுமுனையெல்லாம் வேணுமே, அந்த மண்ணுங்கன்னெல்லாம் இது பண்ணணுமேனா, சூளம் என்ன பண்ணுற நீ அதை வச்சுக்கிட்டு? எங்காவது போய் முப்புரை எரிக்க போனேன், சூளத்தையா பயன்படுத்தினேன், சிரிச்சுட்டு வந்துட்டேன். எங்காவது போய் ஆயுதத்தை பயன்படுத்தி யாராச்சும் கொண்டேன்னு உனக்கு வரலாறு இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த சூளம்? நிலத்தை கீறக்கு என்ன செய்வோம், அதையாவது அந்த சூளத்தை பயன்படுத்திக்குவோம். 3 முனையோடு தானே இருக்குது, வச்சுக்குவோம். சரியா? சரி, ஏம்மா அந்த கயிறு இது மாதிரிலாம் வேணாம், உங்கள்கிட்ட தான் நிறையா அன்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து என்ன செய்வோம், கயிறு உள்ளிட்டவையெல்லாம் வாங்கிக்கலாம். சரி, அப்புறம் மாடு கீடெல்லாம் கொஞ்சம் மேயணும். சரியா? முருகன் சும்மா தானே இருக்கான், அவன் குறிஞ்சி பார்க்க, அவனை விட்டு என்ன செய்யலாம், மாடுகளை மேய்க்க சொல்லிடுவோம். சரிங்களா? அவன் நல்லாவும் மாடு. இனிமேல் தயவு செய்து இந்த பிச்சை எடுக்கிற வேலையை விட்டு, நம்மளே என்ன செய்வோம், சோத்துக்கு வேணுங்கிற வேலையில் செஞ்சுக்குவோம். அதனால் இனிமேல் பிச்சை எடுக்காதீர் என்று சொல்லி சிவபெருமான்கிட்ட கூடும். அதனால் உழுதுண்டு வாழ்வோம் என்று என்ன செஞ்சாலாம் அம்மை சொன்னான். அச்சுதன் அழிப்பவன் நிலம் உமது நேயன். அச்சுதன் அழிப்பன் நிலம், அச்சுதன்ட்டு என்ன செய்வோம், நிலத்தை வாங்கிக்குவோம். உமது நேயன் வித்தை அருள்வன், வித்தை என்ன செய்வோம், உன்னுடைய ஃப்ரெண்டு நண்பர் குபேரன்ட்டு வாங்கிக்குவோம். அப்பாவுக்கு அப்பவும் தோணல, குபேரன்ட்டு மாதம் கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கலான்னு தோணலையே, அம்மையா விதையை மட்டும் வாங்கிக்கலான்னு தோணுது அம்மாவுக்கு. வித்தை அருள்பவன் பல பத்திரன் அளமுதவும் வன் சமன் பகடு ஈவன், சமன் செய்வதற்கு கலப்பைதான். நம் தமக்கு ஆனதோர் எருதும் உண்டே, நம்மக்கிட்ட ஒரு எருது உண்டு. முச்சிரம் அயிர்படையினை கொழுவதாக்குவோம், 3 சூளத்தை கொழுமுனையாக்குவோம். மொய்ப்புடன் இழுத்திருக்க முந்திய வடக்கயிற்றுடன் மற்றும் நமது அன்பர் முன்போய் இறந்து கொள்வோம். நம்ம அன்பர்கிட்ட போய் கயிறு உள்ளிட்டவையெல்லாம் வாங்கிக்குவோம். இச்சையுடை நமது இளைய தனையன் ஆகிய கந்தன் இனிமையோடு மாடு மேய்ப்பான். கந்த பெருமான் என்ன செய்வான், இனிமையா மாடு மேய்ப்பான். இனி உழுது பயிரிடுதல் நன்று. இனி உழுது பயிரிடுதல் தான் என்னது, நல்லது. இதை விட்டு இறந்து உண்பது ஈனம். இதை விட்டுட்டு எங்கானு என்ன செய்யற, இறந்து உண்பாயானால் அது ஈனம். எனவே கச்சு முளை மாதுமை உரைத்திடும் புத்தியை கை கொண்டு உள்ளத்தில் இருக்கும். என்ன சொல்றார், முளை மாதுமை உரைத்திடும். நான் சொல்றேன் இல்லையா, நான் சொல்றத புத்தியை கை கொண்டு உள்ளத்தில் இருக்கு. நான் சொல்றதை என்ன செய்ய, வீட்டுக்காரம்மா நான் சொல்றேன்ல, சொல்றத நீ என்ன செய்ய, மனசுல உள்வாங்க. இது நற்காரியம் என கருதி என் கழித்திடும் கண்ணுதல் உமை காக்கவே. இதை நீ என்ன செய்யுது, வீட்டுக்காரம்மா சொல்றான்னு
நீ விட்டுறாத, நீ என்ன செய்யணும், இதை கவனமாக கை கொண்டு இரு, இனிமேல் இறந்து உண்ண வேண்டாம். நமக்கே சாமி என்ன சொல்லியிருக்காரு, வீட்டுக்காரம்மா பேச தான் கேட்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆனா நமக்கு முன்மாதிரியே அவர் தான். 50% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அம்மா என்ன சொல்கிறாரோ அதுபடியே இருந்து காட்டியவர் நம்முடைய பெருமாள். அப்படியான வகையில் நல்ல கற்பனை வளத்தை கொட்டி தரக்கூடிய நம்முடைய சிவபிரகாச சுவாமிகளுடைய சிந்தனையை நாம் சிந்தித்தல் என்பது இந்த சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நிலம் நன்மையுடையது. அவருடைய ஐயாவுக்கு அவருடைய சோனசைல மாலை, நால்வர் நான்மணி மாலை, இதெல்லாம் ஐயாவுக்கு மிகுந்த விருப்பமுடைய நூல் அது. நம்முடைய வேலுச்சாமியா வந்திருக்காங்க, அவங்க நால்வர் நான்மணி மாலையில் வந்து சில பகுதி